சென்னை நந்தனம் சிஐடி நகரில் கரிகாலன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். வணக்கம் சாலமன், இது பற்றின முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு சில மாதங்களாக விசாரணையை துவக்கி பல்வேறு இடங்களில், அதாவது மணல் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மணல் விற்பனை செய்யக்கூடிய குவாரி அதிபர்கள் உட்பட பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக சோதனை மேற்கொண்டு இந்த சோதனையில பல்வேறு ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்குகள் உட்பட பல கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த வாரத்தில் தமிழகம் முழுவதும் சென்னை, புதுக்கோட்டை ஆகிய இடங்கள்ல அடுத்தடுத்து 17 இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில 2.5 கோடி ரொக்கம் மற்றும் 58 லட்சம் மற்றும் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மணல் குவாரி அதிபர்கள் தொடர்பாக நடைபெற்ற சோதனையில பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பாக முதற்கட்டமாக சண்முக ராமச்சந்திரன், கருப்பையா ரத்னம் மற்றும் பன்னீர்செல்வம், கரிகாலன் ஆகிய மணல் விற்பனையாளர்கள் தொடர்பான இடங்கள்ல சோதனை மேற்கொண்ட நிலையில தற்போது மீண்டும் அவரது வீட்டுல சோதனை, கரிகாலன் என்பவர் வீட்டுல சோதனை மேற்கொண்டார். இவர் மணல் குவாரி விற்பனையாளராக செயல்பட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவரது வீட்டிற்கு சோதனை மேற்கொள்ள சென்ற போது அங்கு அவர் கரிகாலன் என்பவர் வீட்டை பூட்டி விட்டு சென்றதால் அவரது வீட்டை சீல் வைத்து விட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர். அவரது தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சீலை அகற்றி தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவரது உறவினரான அருண் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டதுல அமலாக்கத்துறை மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பாக 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் 29 மணல் அள்ளும் இயந்திரங்கள் உட்பட 128 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் முடக்கப்பட்டது. மேலும் இந்த ரத்தினம், கரிகாலன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய மணல் ஒப்பந்ததாரர்களின் வங்கி கணக்குகளில் இருந்த 2.22 கோடி ரூபாய் பணத்தையும் வங்கி கணக்குகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கி இருந்த நிலையில தற்போது மீண்டும் இவரது வீட்டுல சோதனை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆவணங்களை அடிப்படையாக வைத்து கரிகாலன் என்பவருக்கு சம்மனும் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனிலும் கரிகாலன் என்பவர் ஆஜராகாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வரும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.